இந்த யானை கவலம் பிரச்சனை வரும்போது ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய சகோதரர்கள் எனக்காக குரல் கொடுத்தாங்க. அதுல ஒன்னு ரெண்டு பேர் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க. மத்த எல்லா சகோதரர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், குரல் கொடுக்குறல நீ உன்னால உன் துறை சார்ந்த எனக்கு ஒரு பிரச்சனை நீ குரல் கொடுத்த ரொம்ப சந்தோஷம். ஆனா உனக்கு எனக்காக நம்ம துறைக்காக குரல் கொடுக்க தெரியும் போது சமுதாயத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுங்க. நான் குரல் கொடுக்கறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு களத்துல நிக்கிறேன். உங்களை யாரையும் களத்துல கூப்பிடல, களத்துல நிக்கிறேன். நான் ஒரு பிரச்சனைன்னு நான் களத்துல நிக்கிறேன். களத்துல போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நாளைக்கு என் மேல கேஸ் விடலாம், என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், எனக்கு என்ன பிரச்சனைகளாலும் இருக்கலாம், நான் இருந்த இடம் தெரியாம கூட அழிஞ்சு போகலாம். ஆனா நான் குரல் கொடுக்க ஆரம்பிச்ச இன்னைக்கு களத்துல நிக்கிறேன். அரசியல் களம் இல்ல, சமுதாய களத்துல. சமுதாயத்துல இப்போ ஒரு பிரச்சனைனா நான் இறங்கி நிக்கிறேன், அந்த களத்துல நிக்கிறேன். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளதுக்கு நிக்கிறேன். ஆனா உங்களை அதெல்லாம் எதிர்கொள்ள சொல்லல. உங்களால உங்களுடைய துறை சார்ந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கப்படுறதுக்கு தைரியமும் ஒரு கட்ஸும் இருக்கும் போது உங்களால சமுதாயத்தில் நடக்கிற மற்ற பிரச்சனைகளுக்கு ஏன் குரல் கொடுக்க முடியல? ஏன் எனக்கு மட்டும் நான் நல்லா இருந்தா போதும், ஏன் துறை மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் மட்டும் வாழ்ந்தா போதும் நினைக்காத. ஏன் அப்படின்னா, நான் அதை பத்தி ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ஒருத்தங்க அழகா சொன்னாங்க, உங்க இடத்துல உள்ள பிள்ளைகள் கற்பழிக்கப்படுது, அவரு பெரிய நடிகர், அவங்க வீட்டுல உள்ள பிள்ளைகள் என்ன கற்பழிக்காம போகுது, அதெல்லாம் பத்திரமால கொண்டு போறாங்க. தவறு. இன்னைக்கு ரஜினியா இருந்தாலும் கமலா இருந்தாலும் எல்லாருமே இந்த சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பத்திரமா தனக்கு காசு பணம் இருக்குங்கிறதுக்காக பத்திரமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறான். தவறு. நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு குரல் கொடுக்காம இருக்கும்போது தவறுகள் பெருகி 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 கடைசியில நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கல்ல, அந்த சுவரையும் உடைத்து உங்கள் பாதுகாப்பையும் கெடுக்கும். அன்னைக்குதான் நீங்க உணர்வீங்க, ஐயோ நம்ம என்னைக்கோ குரல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அதனால தயவு செஞ்சு இந்த சினிமா நடிகர்கள், ஆக்டர்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்தும் அது போக மற்ற துறை சார்ந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய துறைக்காக குரல் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற நீங்க சமுதாயத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் குரல் கொடுங்க. உங்க குரலால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு வழி பிறக்கும். நீங்க குரல் கொடுக்க கொடுக்க களத்துல நிக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு பலம் கிடைக்கும்.